மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அவங்க எப்படி வழிபடணும், என்ன வழிபடணும்ன்றதுக்கு அரசு அங்கீகாரம் தேவையா? அரசு அலோவ் பண்ணணுமா? பர்மிஷன் தேவையா? கோர்ட் அலோவ் பண்ணுமா? இல்ல, அதுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு, ஏற்கனவே பின்பற்றி வராங்க. கனிமொழி அவர்கள் சொல்றாங்க அது ஒரு சர்வே கல்லு, தீபத்தூணே இல்லைன்னா. ஆமா சரி, அது இல்லன்னு ஒத்துப்போமே. சப்போஸ் சர்வே கல்லு தான் அது, சரி. ஆனா சர்வே கல்ல தீபம் ஏத்துனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்போ மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? கூட்டமா வர்றாங்க, அந்த இடத்துல ஒரு சலசலப்பு ஏற்படும். அப்ப இவங்க கூட்டமா வர்றதுனாலயே 144 அங்க போடுறோம். ஒரு தமிழ் மரபு, தமிழ் கலாச்சாரம், திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏத்தணும்ன்றது உங்களுக்கு அதுல பீஸ்ஃபுல்லா நடக்கணும்னு நீங்க போலீஸ் அனுப்பினீங்கன்னா எங்க வச்சிருக்கணும்? நான் கேக்குறேன், போலீஸ எங்க வச்சிருக்கணும்? தர்கா பக்கத்துல என்ன வச்சிருக்கணும்? உங்களுக்கு கலவரம் உண்டாக கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒண்ணு அந்த தூண் பக்கத்துல வைங்க, இல்ல தர்காவோட பார்டர்ல வைங்க, இல்ல இந்த தர்காவுக்கும் தூணுக்கும் இருக்கிற நடு சென்டர்ல வைங்க. ஏன் சார் மக்களை மலையே ஏறக்கூடாதான் நான் கேக்குறேன். பிரச்சனை பண்ணாங்க, அந்த பேரிகார்ட் எல்லாம் தூக்கி வீசினாங்க, அங்க ஒரு சலசலப்பு உண்டாகுச்சு. அந்த இடத்துல இருக்கிற அவங்களதான் குறிப்பிட்டாங்க. குறிப்பாக இதுல தாவேக்கா எந்த ஒரு கருத்தையும் சொல்லாம இருக்காங்கன்றதும் ஒரு சர்ச்சையா மாறுது. அது எப்படி பாக்க? கட்சி தலைவர் தானே, எனக்கும் திமுகக்கும் போட்டி, ரெண்டே பேருக்கு தான் போட்டின்னு சொல்றேன். நீங்க ஒரு அரசாங்கத்துல நீங்க எதிர்கட்சின்னு நீங்களே உங்களை சொல்லிக்கிறீங்க. அப்ப நீங்க பிரதான எதிர்கட்சின்னு நீங்க கிளைம் பண்ற நீங்க ஏன் இப்படி ஒரு பத்தி எரியிற விஷயத்துல ஏன் நீங்க ஒரு வீடியோ கூட போடல? அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் யாருமே அந்த கவனத்தை செலுத்தல, அது ஒரு செல்லா கூட்டணி ஆயிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். எலெக்ஷன் இஸ் ஒன்லி பிட்வீன் டூ. டிஎம்கேவா டிவிகேவா? அவங்க அதுதானே சொல்றாங்க. அவர் சொல்றாரு, he is claiming திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும். ஒரு இடத்துக்கு நாங்க வர்றோம்னாலே 1008 கட்டுப்பாடு இல்லாம எங்களை விடுறது இல்லைன்றாங்க அவங்க. அப்புறம் எப்படி வர்றதுன்றது அவங்க தான் கேட்கறாங்க. இந்த கட்டுப்பாடுகள் அவரோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான். சோ அவர் சைலண்டா எந்த இடத்துக்கும் போனது இல்லையா? அவர் வீட்டை விட்டு வெளியில வருது இல்லையா? நான் கேட்கிறேன். சொல்ற மாதிரி எல்லா நிலையிலையும் களத்துல நிக்கிறாங்கன்னா அப்ப இன்னும் அதிமுக பாஜக கூட்டணி பயப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப நடப்பு அரசியல் அப்படின்னு பேசும்போது திருப்பரங்குன்ற விவகாரம் பெரிய அளவுல பேசப்பட்டது. இதுல நீதிமன்றம், அதுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். பொதுவாகவே திருப்பரங்குன்றம் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் போது இத்தனை ஆண்டுகளாக 100 ஆண்டுகளாக இல்லாத நடைமுறையை இப்ப கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க பாஜக. அதனால பாஜக ஒரு மத அரசியலை தமிழகத்துல செய்ய முயற்சிக்குது, மக்களை பிளவுபடுத்துறாங்க அப்படின்ற விமர்சனங்களை எல்லாம் எதிர்கட்சிகள் முன்வைக்கிறாங்க இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? இந்த சம கலாட்டாவா நடக்கும் இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துல, அதாவது ஒரு மங்களகரமான கார்த்திகை தீபம் இன்னைக்கு ஒரு சுட்டெரிக்கும் தீயா தமிழ்நாடு முழுக்க, ஏன் இந்தியா முழுக்க இன்னைக்கு பத்தி எரியுது. ஸோ என்னோட ஒத்த கேள்வி நான் கேட்குறேன், மக்களோட வழிபாட்டு தலம் எந்த மதமா வேணா இருக்கட்டும், மக்களோட வழிபாட்டு தலத்துல அவங்க எப்படி வழிபடணும், என்ன வழிபடணும்ன்றதுக்கு அரசு அங்கீகாரம் தேவையா? அரசு அலோவ் பண்ணணுமா? பர்மிஷன் தேவையா? கோர்ட் அலோவ் பண்ணுமா? இல்ல, அதுக்குன்னு ஒரு நடைமுறை இருக்கு, ஏற்கனவே பின்பற்றி வராங்க. சார், அவங்க வழிபாட்டு தலம், அந்த இடம் யாரோட இடம்? அந்த ஸ்தூபி இருக்கிற இடம், அந்த தூண் இருக்கிற இடம் கோவிலோட இடம். ஸோ கோவில் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான இடத்துல அவங்க அதாவது இன்னைக்கு நம்ம கனிமொழி, மாண்புமிகு எம்பி கனிமொழி அவர்கள் சொல்றாங்க அது ஒரு சர்வே கல்லு, அது தீபத்தூணே இல்லைன்ட்டாங்க. ஆமா சரி, அதாவது தமிழ்நாடு பத்தி ஆர்கியலாஜிக்கல் சர்வே புக்ஸ்ல நான் ஒரு இன்டர்வியூல கூட பார்த்தேன். தெர் ஆர் ரெஃபரன்சஸ், சங்க காலத்துல இதுல தீபம் ஏத்திருக்காங்கன்ற ரெஃபரன்சஸ் இருக்கு. பட் நீங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா அங்க ஏத்தல, அந்த மரபு கொஞ்சம் விட்டு போயிருக்கு நடுவுல. ஆனா பட் 100 வருஷம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ் கலாச்சாரத்தை பின்னோக்கி பார்த்தோம்னா
நம்ம பல ஆயிரம் வருஷ கலாச்சாரம் நம்மளுது. ஸோ பல ஆயிரம் வருஷ கலாச்சாரத்தில் ஒரு 100 வருஷன்றது ஒரு விஷயம் இல்லை when we consider the percentage and ratio. So ஆர்கியலாஜிக்கல் சர்வே புக்கிலேயே there is a reference, அங்கே வந்து சங்க காலத்தில் தீபம் ஏற்றிருக்காங்க. சரி, அது இல்லைன்னே ஒத்துப்போமே. கனிமொழி அவங்க சொல்கிறது, ஏன்னா அவங்க எம்பி அந்த மரியாதை கொடுத்து அவங்க சொல்கிற கரெக்டுன்னே ஒத்துக்கிறேன். சப்போஸ் சர்வே கல் தான் அது, சரி. ஆனால் சர்வே கல்ல தீபம் ஏற்றினா உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் கேட்குறேன், என்ன பிரச்சனை? போலீஸை அங்கே எதுக்கு அனுப்பணும்? போலீஸ்க்கு என்ன வேலை? ஒரு மக்கள் வழிபாட்டு தளத்தில் போலீஸ்க்கு என்ன வேலை? அப்போ நீங்க எதுக்கு போலீஸ் அனுப்புனீங்க? ஏதாவது ஒரு கலவரம் உண்டாக கூடும் அப்படின்னு, ஏதாவது ஒரு கலவரம் உண்டாக கூடும்னு போலீஸ் அனுப்புன நீங்க, அப்போ மக்கள் மேல உங்களுக்கு அவ்வளவுதான் நம்பிக்கையா? யாரு கலவரம் உண்டு பண்ணா? அப்போ தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இந்த ஆட்சிக்கு திமுகவின் திராவிடியன் ஸ்டாக்குக்கு திராவிடியன் மாடல்ல தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்கள் மேல நம்பிக்கை இல்லை. அவங்க கலவரம் உண்டு பண்ணுவாங்க இல்லையா? அப்போ கலவரம் உண்டாகும், கலவரம் உண்டு பண்ணுவாங்கன்றது அது அர்த்தம் இல்லை இல்லையா? அப்ப எதுக்கு போலீஸ் கூட்டமா வர்றாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு சலசலப்பு ஏற்படும். அப்ப வந்து இவங்க கூட்டமா வர்றதுனாலயே 144 வந்து அங்க போடுறோம். சார், ஒரு நம்ம இடத்துல வழிபாட்டு தலத்துல நமக்கு இந்தியா முழுக்கவே we are used to crowds. நம்ம வந்து ஒரு கூட்டத்துக்கு பழகின மக்கள். எந்த பப்ளிக் பிளேஸ்லையும் நாளைக்கு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட்டம் கூட நடக்க போகுது. எந்த இடத்துலையுமே ஒரு கூட்டம்ன்றது நமக்கு பழகின விஷயம். கூட்டமாக போகிற மக்கள் தான் எல்லாத்துக்குமே, ஒரு சினிமா ஷோக்காகட்டும், ஒரு வழிபாட்டு தலத்துக்காக இருக்கட்டும். அதனால் இதை வந்து ஒரு ரீசனிங்காக ஏற்றுக்க முடியாது. இதை ஒரு விவாதமாக ஏற்றுக்க முடியல. அதுக்கு மேலே நான் கேட்குற ஒரு சிம்பிள் கேள்வி, சரி கலவரம் உண்டாக கூடும்னு உங்களுக்கு ஒரு சப்போஸ், சரி ஒரு நல்ல எண்ணத்திலேயே நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பண்ணாருன்னே வச்சுப்போமே, தேங்க்ஸ் டு ஹிம், சல்யூட் டு ஹிம். முன்னெச்சரிக்கையாக அவர் கீழே இருக்கிற அந்த போலீஸ் அதிகாரிகளை அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வர வச்சிருக்காரு. அப்போ உங்களுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றணும். அது வந்து ஒரு பர்டிகுலர் மக்களோட நம்பிக்கை, ஒரு தமிழ் மரபு, தமிழ் கலாச்சாரம். திருக்கார்த்திகை அன்னைக்கு தீபம் ஏற்றணுன்றது. ஸோ உங்களுக்கு அதில் வந்து பீஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு நீங்கள் போலீஸ் அனுப்புனீங்கன்னா எங்கே வச்சிருக்கணும்? நான் கேட்குறேன், போலீஸை எங்கே வச்சிருக்கணும்? தர்கா பக்கத்தில் என்ன வச்சிருக்கணும்? உங்களுக்கு கலவரம் உண்டாக கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா ஒன்று அந்த தூண் பக்கத்தில் வைங்க, இல்லை தர்காவோட பார்டரில் வைங்க, இல்லை இந்த தர்காவுக்கும் தூணுக்கும் இருக்கிற நடு சென்டரில் வைங்க. ஏன் சார் மக்களை மலையே ஏறக்கூடாதா? நான் கேட்குறேன், மலையே ஏறக்கூடாதா? அப்போ சாதாரண மக்கள் வந்து தன்னோட வழிபாட்டு தலத்துக்குள்ளேயே என்ட்ரி பண்ண விட மாட்டீங்கன்னா அப்ப சாதாரண மக்கள் என்ன தீவிரவாதியா? இதுக்கு மேல அன்னைக்கு திரும்ப அவர்கள் சொல்றாரு, நீங்க அன்னைக்கு சம்பவம் அன்னைக்கு பிரச்சனை பண்ணவங்களாம் சனாதன தீவிரவாதிகள்னு. அப்ப நான் கேட்கிறேன், அப்ப தீபம் ஏத்த வந்தவங்களாம் தீவிரவாதிகள். அப்போ அன்னைக்கு திருக்கார்த்திகை அன்னைக்கு அவங்க வீட்டுல தீபம் ஏத்தினவங்க, திருக்கார்த்திகைய அவங்க வீட்டுல கொண்டாடினவங்க எல்லா தமிழர்களும் தீவிரவாதிகள் இல்லையா? இல்ல, அவரு மீன் பட்டது அங்க வந்தாங்க, பிரச்சனை பண்ணாங்க, அந்த பேரிகார்டு எல்லாம் தூக்கி வீசினாங்க, அங்க ஒரு சலசலப்பு உண்டாச்சு. அந்த இடத்துல இருக்கிற அவங்கள தானே குறிப்பிடுறாங்க, குறிப்பா அந்த கட்சி சார்பு நிலையில் இருக்கிறவங்க. நீங்க அந்த மதத்தோட வழிபாட்டை நீங்க அலோவ் பண்ணலையே, ஏன் நீங்க நிறுத்துனீங்க? ஒரு கோர்ட்டு உத்தரவு வந்ததை மீறி, மக்களோட மரபை மீறி அங்க இருக்கிற முஸ்லிம்கள் சர்ச்சை பண்ணாங்களா? அங்க இருக்கிற தர்கா மக்கள் போராட்டம் பண்ணாங்களா? யாருமே, அதாவது சாதாரண பாமர மக்கள், அவங்க வந்து முஸ்லிமா இருக்கட்டும், கிறிஸ்டியனா இருக்கட்டும், அதாவது தமிழ்நாடு வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு. நம்ம தமிழ் மக்கள் எல்லாரையும் எப்போதுமே மதத்தை தாண்டி, இனத்தை தாண்டி, மொழியை தாண்டி அரவணைச்சு போகக்கூடிய மக்கள். நம்ம எல்லாரும் பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல கிறிஸ்டியன் முஸ்லிம் எல்லாரும் ஒன்னா அண்ணன் தம்பி மாதிரி தான் குடியிருக்கோம். தினசரி வாழ்க்கை நடத்தலையா? தினசரி வாழ்க்கை பீஸ்ஃபுல்லா தானே போகுது. மாமதுரையில இன்னைக்கு முதல்வர் அவர்கள் ஒரு முதல்வர் அவர்கள் ட்வீட் போடுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது டேஷ் அரசியலா?
என்ன சார் ட்வீட் இது? நான் முதல்வர் அவர்களை கேட்க விரும்புறேன், இது என்ன ட்வீட் இது? டேஷ் அரசியல்னா என்ன அர்த்தம்? அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த டேஷ் அரசியல் பண்றதே இந்த திராவிடியன் மாடல் ஆட்சி தான். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்களின் வாழ்வாதாரத்தை பிற்படுத்த தூய்மை பணியாளர்களின் பட்டியலினத்தாரின் வாழ்வாதாரத்தை டேஷ் ஆக்கினது இந்த அரசாங்கம் தான். தமிழ்நாட்டு நிதி நெருக்கடி 5 லட்சம் கோடி கொடுத்து டேஷ் பண்ணது இந்த அரசாங்கம் தான். இன்னைக்கு அரசு மக்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்காம இன்னைக்கு அவங்கள போராட்டத்துக்கு தள்ளினது இந்த டேஷ் அரசியல் தான். சோ இவங்க பண்றத டேஷ் அரசியல் தான் ஒத்துக்கிறேன். இல்லை, இப்போ இந்த திருப்பரங்குன்றம் விவகாரம் அது இன்னும் அது நீதிமன்றத்தில் இருக்கு அப்படின்ற பட்சத்துல இது குறித்து பல்வேறு கட்சிகள் பல்வேறு நிலைப்பாட்டுல இருக்காங்க. திமுக என்ன நிலைப்பாடுன்னு நம்ம பார்க்குறோம், பாஜகவினுடைய நிலைப்பாடும் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இதுல தாவேகா வந்து எந்த ஒரு கருத்தையும் சொல்லாம இருக்காங்கன்றதும் ஒரு சர்ச்சையா மாறுது. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு இதுல வந்து பல விஷயங்கள் கிளம்புது. ஏன்னா இன்னைக்கு தாவேகா தலைவர் அவர்கள் விஜய் அவர்கள் நான் கேட்க விரும்புகிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய கேள்விக்குறியா என் மனசுல இருக்கு. ஏன்னா நீங்க ஜனநாயகம் ஷூட் முடிகிற வரைக்கும் எனக்கு ஜனநாயகம் ஷூட்டுன்னு பிஸியா இருக்கேன்னு சொன்னீங்க. எல்லா மக்களுக்கும் அவங்கவுங்க வேலை இருக்கு சார், நாங்களும் அன்றாடம் காட்சிக்கு ஓடிட்டு இருக்கோம். இருந்தாலும் சரி ஓகே, நீங்க இவ்வளோ கோடி வாங்குறவங்களே ஒரு நாள் ஷூட் ஷெட்யூலை மிஸ் பண்ண முடியாது உங்களால கட்சி மீட்டிங்காக. ஆனா மக்கள்னா மாவட்ட தலைவர்கள், எல்லா பிரதிநிதிகள், தாவேக்கால இருக்கிற எல்லா மக்களும் அவங்க வேலையை லீவ் போட்டு தான் அந்த கட்சி மீட்டிங்க்கு வராங்க. சரி ஓகே, அதே ஒரு எக்ஸ்கியூஸா ஒத்துப்போமே. இன்னைக்கு ஏன் இன்னும் களத்துல அவர் ஆக்டிவா செயல்படல? இன்னி வரைக்கும் ஏன் கரூர் மக்களை ஏன் அவர் போய் சந்திக்கல? இதெல்லாம் ஒரு பெரிய கேள்விக்குறி. இன்னைக்கு அந்த கோவை பாலியல் வன்கொடுமை சம்பவம் ஏன் அவர் சந்திச்சிட்டாரே, அவரோட பனையூருக்கு வந்து மகாபலிபுரம், அதாவது சார் அவ்வளோ ஒரு சாதாரண அதாவது அந்த ஒரு மக்களோட அவங்க வீட்டில் இருக்க குடும்பத்தோட மனநிலை யோசிச்சு பாருங்க. எவ்வளோ ஒரு வருந்தத்தக்க கூடிய மனநிலை. ஒவ்வொருத்தரும் அவங்க சின்ன சின்ன குழந்தைகள் சார், பிஞ்சு குழந்தைகள். இல்ல அதுக்குதான் கண்ணீர் மல்க காலில் விழுந்தல்ல அவர் மன்னிப்பு கேட்டார் சார். ஒரு சோகத்துல இருக்கிறவங்கள அவங்க ஏற்கனவே சோகத்துல வீட்டுல இருக்கிற முக்கியமான ஒரு நபரை, நிறைய பேர்ல அந்த வீட்டுல தொலைஞ்சு போன அந்த நபர் அவங்க வீட்டோட ஒரே பிரெட் வின்னர், அவங்க மூலமா தான் அவங்க வீட்டுக்கு ஆதாயமே. நாங்க டேக் கேர் பண்றோம்ட்டாரு இல்லையா? டேக் கேர் பண்றோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவங்களோட மனநிலை யோசிச்சு பாருங்க. அந்த சோகமான மனநிலையில அவங்கள இவ்வளவு தூரம் வர வச்சு பண்ணது அது சரியான்ற ஒரு கேள்விக்குறி வருது. நெக்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கோவை சம்பவம், அவர் இன்னும் கோவை பாலியல் வன்கொடுமை வழக்குல இன்னும் அவர் எதுவுமே பேசலையே வெளியில வந்து. அடுத்து அதாவது நான் செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்கால சேர்ந்ததுக்கு உடனே ட்வீட் போட்ட விஜய் சார், ஏன் நீங்க கோவையோட பாலியல் வன்கொடுமை பிரச்சனைக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல உலகம் முழுக்க இந்தியா முழுக்க அது டாப் நியூஸ் வைரலா போச்சு, அந்த பிரச்சனைக்கு ஏன் சார் நீங்க ட்வீட் போடல? நீங்க ஒரு கட்சி தலைவர் தானே. எனக்கும் திமுகக்கும் போட்டி, 2 பேருக்கு தான் போட்டின்னு சொல்ற நீங்க ஒரு அரசாங்கத்துல நீங்க வந்து எதிர்கட்சின்னு நீங்களே உங்களை சொல்லிக்கிறீங்க. அப்போ எனக்கும் திமுகக்கும் தான் போட்டினா நீங்க தான் எதிர்கட்சின்னு நீங்க சொல்லிக்கிறீங்க, பிரதான எதிர்கட்சின்னு. அப்ப நீங்க பிரதான எதிர்கட்சின்னு நீங்க கிளைம் பண்ற நீங்க ஏன் இப்படி ஒரு பத்தி எரியிற விஷயத்துல ஏன் நீங்க வந்து ஒரு வீடியோ கூட போடல? ஏன் உங்க கருத்து தெரிவிக்கல? அடுத்து கோவை மெட்ரோ சம்பவம் அவர் ஒண்ணுமே பேசலையே. அடுத்து டெல்லியில நடந்த டெரர் அட்டாக் ஒண்ணுமே பேசலையே. இல்லை, இப்போ இதெல்லாம் பேசல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்போ அரசியல வந்து இன்னும் ஆக்டிவ் மோட்ல இல்லைன்னா மக்கள் மத்தியில் அந்த செல்வாக்கு இறங்க தானே செய்யணும். ஆனா இப்ப வரக்கூடிய சர்வேக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் இன்னும் அதிகமான இடங்கள்ல வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற சர்வே எல்லாம் அப்புறம் எப்படி வருது? சூப்பரான கேள்வி சார், சூப்பரான கேள்வி. அதாவது இன்னைக்கு விஜய் அவர்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு அடிப்படை அரசியல் புரிதல் கூட இல்லாம இன்னும் ஒரு கட்சி அரசியல் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருன்னா அந்த நிலைக்க முடியுதுன்னா ஒரே காரணம்
மக்கள் திமுக மேல வச்சிருக்க வெறுப்பு. இன்னைக்கு மக்கள் திமுகவோட இந்த 5 வருஷ ஆட்சியை அவ்வளவு வெறுத்ததுனால மேல மக்களுக்கு வெறுப்பு இருக்கு. அதனால விஜய்க்கான ஆதரவு நிலை அதிகமாகுது. அப்படிங்கும் போது அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் யாருமே அந்த கவனத்தை செலுத்தல, அது ஒரு செல்லா கூட்டணி ஆயிருச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? நல்ல கேள்வி. அதாவது இன்னைக்கு அதிமுக பாஜக கூட்டணி ஒரு அதாவது இன்னைக்கு 2 கட்சி, அதாவது ஒன்லி எலெக்ஷன் இஸ் ஒன்லி பிட்வீன் 2. EMKவா TVKவா? இல்ல அவங்க அதுதானே சொல்றாங்க. அவர் சொல்றாரு, he is claiming திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் அரசியல்ல பழுத்தவங்க. பட் இவங்க கிளைம் பண்றாங்களே தவிர இன்னைக்கு மக்கள் அவர் பேர்ல திரும்புற காரணம் ஒரு ரசிகர் கூட்டம். ஒரு ரசிகர் கூட்டம், அதாவது இது வரைக்கும் திமுக மேல நம்பிக்கை வச்சவங்க, அதிமுக பாஜக கூட்டணி மக்கள் எங்களுக்கு இருக்கிற இரட்டை இலைக்கு இருக்க வாக்கு, பாஜக இருக்கிற வாக்கு அசையல. இந்த இவங்களுக்கு தாவேக்கா போற ஃபுல் வாக்குகள் திமுகவோட வாக்குகள். திமுக மேல இவ்வளவு நாள் நம்பிக்கை இருந்த மக்கள் இன்னைக்கு வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இன்னைக்கு கூட 2050 கோடி ஊழல் இவர் கே நேரு அவர்கள் மேல இடி அமைச்சிருக்காங்க. அதாவது கான்ட்ராக்ட் சைன் பண்றதுல 7-10% அவர் கமிஷன் வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு இதுல அவங்க ஒரு 250 பக்கம் ஒரு லெட்டர் 300க்கு மேல வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட்டோட அமைச்சிருக்காங்க. ஸோ எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஸோ இது இப்படி ஒரு நியூஸா வெளில வரவும் மக்கள் இன்னைக்கு என்ன பண்ணுவாங்க? இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ திமுக மேல ஒரு அதிருப்தி இருக்கு, அது எல்லாமே விஜய் பக்கம் போகுது, அங்கதான் கன்சாலிடேட் ஆகுது அப்படின்றதான் சொல்றாங்க. இப்போ உதாரணமா செங்கோட்டையன் அவர்கள் பேசும்போது கூட இப்ப எங்களுடைய சின்னம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் எங்களுடைய பலம் என்னன்றது தெரியும், எதிர்க்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்ற நிலையில பேசுறாரு. டிடிவி தினகரன் அவர்களும் அதே தான் சொல்றாரு. ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை விஜய் அவர்கள் ஏற்படுத்துவாரு தமிழ்நாட்டு இந்த தேர்தல் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க சொல்ற மாதிரி இது டிஎம்கேவா டிவிகேவா அப்படின்ற ஸ்டாண்டுக்கு தானே போய் நிக்குது இல்லையா? அப்ப அதிமுகவினுடைய பலம் இல்ல பாஜக அதிமுக கூட்டணியினுடைய பலம் அப்படின்றது எதுவுமே இல்லை அப்படின்ற நிலைக்கு வருதான்றதுதான். கண்டிப்பா இல்ல. ஏன்னா இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அதிமுக பாஜகவோட ஓட்டுகள் எங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா இவர் செங்கோட்டையன் அவர்களா இருக்கட்டும், டிடிவி தினகரன் அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு கூட அவர் பேட்டி கொடுத்திருக்காரு. இப்ப கூட 1 hour பேக் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக பாஜக 3வது இடத்துக்கு தள்ளப்படக்கூடும் அப்படின்னு அதே தான் சொல்ல வர்றார் நீங்க சொன்ன விஷயங்கள். ஸோ நான் என்ன சொல்றேன், ஒருத்த கேள்வி நான் கேட்கிறேன், இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களோ டிடிவி தினகரன் அவர்களோ, ஏன் செங்கோட்டையன் அவர்கள் எடுத்துப்போம் ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர், இன்னி வரைக்கும் மக்கள் பிரச்சனை என்ன பேசுனீங்க? அவர் அரசியல்ல ஆக்டிவா இருக்காரா? இன்னைக்கு அவர் பழம்பெரும் அரசியல்வாதி, எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்காரு. ரெட்டை இலையில அவர் பல வருஷம், அதாவது பல தடவை மந்திரியாகி இன்னைக்கு அவருக்கு ஒரு அங்கீகாரம் இருக்குன்னா, நம்ம அவர் செங்கோட்டையன்ற ஒருத்தரை இன்னைக்கு அங்கீகாரம் செய்யறோம்னா அதுக்கு ரெட்டை இலையே காரணம், அதிமுகவே காரணம். ஸோ இன்னைக்கு அவர் மைக்க பிடிச்சு பேசலாம், ஒரு புது ஆள் வர வேண்டாமா அப்படின்னு பேசலாம், ஆண்டவங்களே ஆளலாமா அப்படின்னு பேசுறவரு, அப்போ அவர் தன்னிலையே கொஸ்டின் பண்றாரு. இன்னைக்கு அப்ப நீங்களும் ஆண்டவங்க தானே சார், அப்போ உங்களுக்கு பொசிஷன் வேண்டாமா வேண்டான்றாரா? இல்ல அவர்தான் நீக்கப்பட்டாச்சு இல்லையா? இப்ப அதிமுக அதை கிளைம் பண்ணிக்க முடியாது இல்லையா? என்னது? செங்கோட்டையன் அவர்களை நீக்குனது அதிமுக தான். அதிமுக விட்டு அவர் வெளியேற்றியாச்சு. இப்ப செங்கோட்டையன் எங்கனாலதான் வளர்ந்தாருன்னு அந்த கிளைம் மட்டும் எப்படி எடுத்துக்க முடியும்? அவர்தான் வேண்டான்னு முடிவாயிடுச்சு இல்லையா? இருந்தாலும் இன்னைக்கு செங்கோட்டைன்னு ஒருத்தரை நம்ம ஏன் ஒருத்தர் பேசும் பொருளா ஆறாரு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல அவர் பேசும் பொருளா இருக்காருன்னா, ஏன்னா அவர் அதிமுகல இருந்து அவ்வளவு தடவை மந்திரியா இருந்து எம்எல்ஏவா இருந்ததுனாலதான் அவர் இன்னைக்கு ஒரு பேசும் பொருளா இருக்காரு. இல்லாட்டி அவர் பேசுறத நம்ம ஏன் கேட்க போறோம்? அவருக்கு இன்னைக்கு 78 வயசு ஆகுது, அவரால் மைக்கு பிடிச்சு கூட பேச முடியல. நீங்க பேசுற இதுல கூட பாத்தீங்க, அவர் கையை ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க, இடுப்பு 2 பேர் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு இவ்வளோ தடவை முதிர்ச்சி அடைஞ்சும் ஐ ஹாவ் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிஸ் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஏன்னா அந்த மாதிரி அரசியல்வாதிகள் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க, ரொம்ப நாளா அரசியல்ல நீடிச்சவங்க. ஆனா இன்னைக்கு நீங்களே இவ்வளோ தடவை மந்திரியா இருந்துட்டு இன்னைக்கு ஆண்டவங்களே ஆள வரலாமா அப்படின்னு பேசுறது எவ்வளோ ஒரு தவறான பேச்சு. அப்போ நீங்க
உங்க நிலைப்பாடையே ஒரு கேள்விக்குறியாக்குறீங்க. நான் ஒரு சிம்பிள் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு அதாவது இன்னைக்கு வரைக்கும் ஒரு தடவை கூட எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணல டிவிகே விஜய் அவர்கள். ஒரு தடவை கூட எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணல, நீங்க தேர்தல் ஃபேஸ் பண்ணல. நீங்க தேர்தலுக்கு சில மாதங்களே முன்பு தான் நீங்க வந்து களத்துல ஆக்டிவா இறங்குறீங்க. சோ கால்டு ஆக்டிவ் கோட் அண்ட் கோட், நான் இன்னும் அக்செப்ட் பண்ணல. நீங்க ஆக்டிவா இறங்குறேன்னு சொல்லிக்கிறீங்க. ஆனாலும் அப்போ நீங்க மற்ற பழம்பெரும் அரசியல் கட்சிகளோட நீங்க எந்த அளவுக்கு அதிகமா நீங்க எஃபர்ட் போடணும் களத்துல. நீங்க போய் மக்களை எவ்வளவு தூரம் சந்திக்கணும், நீங்க மக்களோட பிரச்சனைகளை எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லணும். அப்பதானே சார் உங்களுக்கு மக்களோட பிரச்சனைகள் புரியும். இன்னைக்கு தூய்மை பணியாளர்களோட பிரச்சனைக்கு அவர் களத்துல போய் அந்த மக்கள் அங்க என்ன போராடுறாங்க, என்ன சந்திக்கிறாங்க, எதனால ரிப்பன் பில்டிங் வாசல்ல உட்கார்றாங்க, அவங்க ரிப்பன் பில்டிங் வாசல்ல போய் பார்த்தாதானே தெரியும் அவங்களோட நிலைமை என்னன்னு. அவ்வளோ நாளா அங்க சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, டாய்லெட் இல்லாம உட்கார்ந்துருக்காங்க. அவங்க நிலவரத்தை நீங்க பனையூர் ஆபீஸ்ல எப்படி சார் பார்க்க முடியும்? உங்க ஆபீஸ்ல நீங்க கூப்பிட்டு பார்த்தா அவங்க நிலவரம் எப்படி? அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, வெளியே வரவே விட மாட்டேங்கிறாங்க, நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. இப்போ நீங்க இந்த பாண்டிச்சேரியில நாளைக்கு நடக்குது அப்படிங்கும்போது அங்கேயே எவ்வளவு கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம். QR கோடு வச்சு தான் நீங்க ஸ்கேன் பண்ணி வரணும்னு உள்ளிட்ட நிறைய கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. ஒரு இடத்துக்கு நாங்க வர்றோம்னாலே 1008 கட்டுப்பாடு இல்லாம எங்களை விடுறது இல்லைன்றாங்க அவங்க. அப்புறம் எப்படி வர்றதுன்றது அவங்க தான் கேட்குறாங்க. நான் சிம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன். இந்த கட்டுப்பாடுகள் அவரோட தேர்தல் பிரச்சாரத்துக்கு தான், அதுவும் இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் வந்த கட்டுப்பாடுகள், தீவிரமான கட்டுப்பாடுகள். காரணம் வந்து மக்கள் அவர் வந்தா மக்கள் கூடுவாங்க, மக்கள் கூடனா ஒரு சலசலப்பு ஏற்படுது அப்படின்றது தான் அதனுடைய. சோ அவர் சைலண்டா எந்த இடத்துக்கும் போனது இல்லையா, அவர் வீட்டை விட்டு வெளியில வருது இல்லையா நான் கேட்கிறேன். அப்போ விஜய் அவர்கள் வீட்டை விட்டு எதுக்கோ சினிமா ஷூட்டிங்கோ, ஏன் அஜித் குமார் கொலை வழக்குக்கு அஜித் குமார் வீட்டில் பார்த்தாலே அங்க ஏதாவது பிரச்சனை வந்ததா, கலவரம் நடந்ததா? அங்க சைலண்டா போய் பார்த்துட்டு வந்தீங்கல்ல, அந்த மாதிரி பண்ண வேண்டியதானே. இன்னைக்கு நீங்க களத்துல இறங்கி மக்களை அவங்க இருக்கிற இடத்துல போய் சந்திச்சா தானே உங்களுக்கு அவங்க பிரச்சனை புரியும். இன்னி வரைக்கும் நீங்க மக்களோட பிரச்சனைகளை, களத்தோட நிலவரத்தை, நம்ம தமிழ்நாட்டின் அடிப்படை தேவைகள் என்ன, மக்களோட அடிப்படை வாழ்வாதார பிரச்சனைகள் என்னன்னு ஒரு புரிதலுக்கு இன்னி வரைக்கும் வரலன்னா, நாங்க ஓட்டு போட்டு உங்களை முதலமைச்சர் பதவியில உட்கார வச்ச பண்ணோம்னா, சப்போஸ் அப்படி ஆச்சுன்னா நீங்க எப்படி சார் மக்களோட பிரச்சனைகள் என்னைக்கு புரிஞ்சுக்க போறீங்க? நாளைக்கு ஒரு டெசிஷன் வந்ததுன்னா எப்படி நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க? ஒரு முக்கியமான பிரச்சனை வருது, எப்படி நீங்க முடிவு எடுப்பீங்க? ஒரு முதலமைச்சரா இருக்கிறவர் ஒரு இந்த மாதிரி ஒரு பத்தி எரியும் ஒரு விஷயம் வருது, ஒரு திடீர்னு ஒரு சர்ச்சை வருது, ஒரு பிரச்சனை வருது, ஒரு கலவரம் நடக்குது, என்ன வேணா ஆகலாம். அப்படின்றப்போ எப்படி முடிவெடுப்பாரு? மக்களோட வாழ்வாதார பிரச்சனைகள் என்ன, இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தா எப்படி இது இந்த மக்களை எப்படி பாதிக்கும், அந்த மாதிரி மக்களை எப்படி பாதிக்கும், இந்த சமுதாயத்தை மக்கள் எப்படி இதை ஏத்துப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த கலா அரசியலே புரிதல் இல்லாத போது எப்படி சார் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறது பகல் கனவு மட்டும்தான். இல்ல, இந்த அளவுல நீங்க சொன்ன மாதிரி அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இல்ல, அவங்க வந்து எந்த இடத்துக்கும் பெருசா வர்றது இல்ல அப்படின்னு சொல்லும் போதும் திமுகவுக்கு எதிராக தான் நாங்க களத்துல நிக்கிறோம்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அதிமுக பாஜகவும் பயப்படுதா? ஒருவேளை அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் நீங்க சொல்ற மாதிரி எல்லா நிலையிலையும் களத்துல நிக்கிறாங்கன்னா அப்போ இன்னும் அதிமுக பாஜக கூட்டணி பயப்படும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, இன்னைக்கு வந்து அதிமுக பாஜக கூட்டணியில பல தலைவர்கள், பழுத்த தலைவர்கள், சாதாரண பேர் இல்ல, நிறைய பேர் கையை விட்டு எண்ண முடியாது. பாஜக ஒரு தேசிய கட்சி, அதிமுக மாநில கட்சி இருந்தாலும் ரெண்டுத்திலுமே we have very strong leadership. இன்னைக்கு அதிமுகவோட முகமா எடப்பாடியார் அவர்கள் இருந்தாலும் பல தலைவர்கள் இன்னைக்கு இருக்காங்க. அதே மாதிரி பாஜகவோட முகமா நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருந்தாலும் பல நல்ல பழுத்த தலைவர்கள் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தாவேக்கால சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு பேர் இருக்காங்க? இன்னைக்கு விஜய் அவர்களை தவிர சேர்ந்திருக்காரு. மக்களோட பிரச்சனைகளை களத்துல நின்று பேசக்கூடியவங்க, ஸ்ட்ராங்கா நிக்க கூடியவங்க யார் இருக்காங்க? விஜய். இன்னைக்கு நான் கேட்கிறேன் சார், ஒத்த கேள்வி, நாளைக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரம் பாண்டிச்சேரியில நடக்குது. சப்போஸ் நான் அப்படி நினைக்கல, பை சான்ஸ் விஜய் அவர்களுக்கு போக முடியாத ஒரு அசம்பாவிதம், ஏதோ ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு, அப்ப என்ன ஆகும்? அந்த மாநாடு
இல்ல அது நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நினைக்கிறதா நம்ம? இல்ல நான் நல்லது நடக்கட்டும், அவருக்கு ஐ விஷ் ஹிம் வெல். ஜனநாயகம் ஏன்னா, எல்லாரும் அதுதான் நல்லபடியா இது. வரட்டும். ஆனா சப்போஸ் விஜய் அவர்கள் சரி உடம்பு ஃபீவரே ஆயிடுச்சு, அசம்பாவிதம்னா பெரிய விஷயமா சொல்ல, ஃபீவர் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு வச்சுக்கோங்க, ஃபீவர் ஆயிடுச்சு, அவரால் ரொம்ப ஹை ஃபீவர் போக முடியல, அப்பனா என்ன ஆகும்? என்ன ஆகும்ன்ற அந்த மாநாடு நடக்குமா? நடக்காது, இன்னொரு நாள் வைக்க போறாங்க. சோ இன்னைக்கு தாவேக்காவோட முகமா ஒரே ஒரு முகத்தை நம்பிதான் அந்த ஒத்த கட்சி இருக்கு. இது ஒரு கட்சியா? இன்னி வரைக்கும் நீங்க 1.5 வருஷமா ஒரு கட்சி நடத்துறீங்க. பரவாயில்ல, நியூ கமர்ஸ் வெல்கம். ஜனநாயகம், நிறைய புது கட்சிகள் வரட்டும், எல்லாருமே ஆல் ஆர் வெல்கம். ஆனாலும் இன்னி வரைக்கும் உங்க தலைவர்களை, உங்க கட்டமைப்பை உருவாக்க நீங்க என்ன எஃபர்ட் போட்டீங்க? களத்துல நீங்க என்ன நின்றீங்க? என்ன நீங்க எஃபர்ட் போட்டீங்க? அது இல்லையே, ஜீரோவா இருக்கே இன்னி வரைக்கும். தேர்தல் இன்னும் 3-4 மாசம் இருக்க, இல்ல 3 மாசம் தான் இன்னும் தேர்தல். இன்னும் நீங்க உங்க லீடர்ஷிப்பை பில்ட் பண்ணலையே. இன்னைக்கு ஒரு நாளைக்கு சப்போஸ் பை சான்ஸ் விஜய் அவர்கள் எலெக்ட் ஆகி முதலமைச்சர் ஆறாருன்னா அவருக்கு மினிஸ்ட்ரி போர்ட்போலியோ பில் பண்ற அளவுக்கு கூட, அந்த அளவுக்கு கூட தலைவர்கள் இல்லையே. இன்னைக்கு மினிஸ்ட்ரி போர்ட்போலியோ ஃபில் பண்ற அளவுக்கு கூட உங்ககிட்ட லீடர்ஷிப் இல்ல. அதான் இப்ப கூட்டணிகள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தரப்புல பேசுறேன்னு சொல்றாங்க. டிடிவி தினகரன் அவர்கள் சொல்ற மாதிரி இது 4 முனை போட்டியா தான் இருக்கும், விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி எல்லாம் உருவாகும் அப்படின்றாங்க. அப்ப அதெல்லாம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பாத்துக்கு தானே போறாங்க. காங்கிரஸ் இன்னைக்கு ஒரு பேர் இல்லாத கட்சி ஆயிடுச்சு, ஒரு காணாம போயிடுச்சு. இங்கே தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, ஒரு பெருமை வாய்ந்த கட்சி, இந்தியா முழுக்க ரொம்ப ஒரு பல தலைவர்களால உருவாக்கின கட்சி. ஆனா இன்னைக்கு காங்கிரஸோட நிலைப்பாடு என்ன? ஒரு பெரிய கேள்விக்குறி. இப்ப பீகார் எலெக்ஷன்ல பார்த்தவே, போன வாட்டி 19 சீட்டு வின் பண்ண காங்கிரஸ் இந்த வாட்டி 5 சீட்டு. வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் காணாம போயிடுச்சு காங்கிரஸ். இவங்க மம்தா பானர்ஜி அவங்க வந்தப்போ வெஸ்ட் பெங்கால்ல காங்கிரஸ் வாஸ் ஹோல்டிங் 25% சீட்ஸ். இன்னைக்கு காங்கிரஸ்க்கு ஒத்த சீட்டு கூட இல்ல. அதே நிலைமை தான் தமிழ்நாட்டுல. சோ இன்னைக்கு அரசியல் அகதிகளின் அடைக்கலம் தாவேகா. சோ எல்லா அரசியல் அகதிகளும் தாவேகால சேர்றாங்க. விஜய் அவர்கள் அந்த அரசியல் புரிதல் இல்லாம ஆண்டியெல்லாம் அரசனா வச்சு தலையில கொண்டாடுறாரு. இப்போ திரும்ப கரூருக்கு பிறகு மக்கள் சந்திப்புன்றது இடையில உள்ளரங்க கூட்டமா ஒன்று நடந்தது. அதை தவிர்த்து மீண்டும் மக்கள் சந்திப்பாக வெளிப்படையா வெளியரங்கத்துல நிகழக்கூடிய நிகழ்வா புதுச்சேரி இருக்கு. இதை அடுத்து ஈரோடுலயும் அவங்க பண்றோன்றது சொல்லியிருக்காங்க. இன்னும் வேகம் எடுக்கும்போது தாவேகாவினுடைய அரசியல் வேகம் எடுக்கும்போது இன்னும் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க சூழ்நிலை? அதான் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு கண்டிப்பா ஒரு வாய்ஸ் இருக்கு தமிழ்நாட்டுல. ஒரு மறுக்க முடியாத ஒரு ஃபோர்ஸ். He is definitely a unstoppable force. Not unbeatable, but unstoppable force. So, அவருக்கு கரிசனமான மக்கள் அவர் பின்னாடி இருக்காங்க. இது ஒத்துக்க வேண்டிய விஷயம். இது ஒரு உண்மை. ஆனாலும் மை ரெக்வெஸ்ட் டு விஜய் அவர்கள், கொஞ்சம் நீங்க ஆக்டிவா மக்களுக்காக களத்துல வேலை செய்யணுன்றத நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு இந்த வாரிசு அரசியல்லேருந்து தமிழ்நாடு விடுவிக்கப்படணும். அதுக்கு வி டெஃபினெட்லி ஆட்சி மாற்றம் 100% 2026 வாழ்வா சாவான்ற கேள்வி தமிழ்நாட்டுக்கு. ஸோ ஆட்சி மாற்றம் வந்தே தீரணும். ஸோ நான் விஜய் அவர்கள் நல்லா ஒர்க் பண்ணட்டும், களத்தில் ஆக்டிவாக ஒர்க் பண்ணட்டும். நாளைக்கு புதுச்சேரியில் நடக்க போகுது. ஆல் தி பெஸ்ட் தாவேக்காக்கும் விஜய் அவர்களுக்கும். ஸோ நல்லபடியாக நடக்கட்டும். அண்ட் அந்த மக்களுக்காக நான் ஆண்டவன் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வாட்டி நிறைய, நானும் பார்த்தேன் நியூஸில், நிறைய முன்னேற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. தண்ணீர், டாய்லெட்ஸு, சேஃப்டி செக்யூரிட்டி மெஷர்ஸு QR கோடை வச்சு தான் அலோவ் பண்ணுறாங்க. 5000 பேர் தான் அலோவ் பண்ணுறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ நிறைய மெஷர்ஸ் இந்த வாட்டி முன்னேற்பாடு. அண்ட் அவரும் அந்த பிரச்சார வண்டியிலேருந்து தான் பேச போகிறாரு. மற்ற இடத்துல ஃபுல்லாக அவர் வர வழியெல்லாம் பேரிகேட் போட்டிருக்காங்க. எல்லாமே இந்த வாட்டி நிறைய தே ஹவ் டேக்கன் மெஷர்ஸ். ஸோ இந்த வாட்டி சுமூகமாக முடியும். அண்ட் விஜய் அவர்கள் மக்களோட நிலையை புரிஞ்சுட்டு நல்லா ஒரு தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாருன்னா நல்லா இருக்கும். அண்ட் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இது ஜனநாயகம். நாங்கள் திமுக மாதிரி இல்லை, வேற யாருமே வரக்கூடாதுன்னு எல்லாரையும் போட்டு நசுக்கிற ஆள் இல்லை. ஆல் ஆர் வெல்கம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம்.
பெஸ்ட் ஆஃப் லக். பொறுத்திருந்து பார்க்கலாம் மேடம். ஏன்னா இதன் பிறகு இன்னும் ஒரு வேகம் எடுக்கும் தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா. ஒவ்வொரு கட்சிகளும் அதனுடைய நிலைகளை பார்க்கும்போது ஸோ அது குறித்து நம்ம தொடர்ந்து நம்ம கவனிச்சு பிளஸ் இனிமேதான் சுட சுட களம் ஆக போகுது. ஏன்னா 3 months 3 மாசமே இருக்கையில இனிமேதான் நம்ம நீங்க சொல்ற மாதிரி கள மாற்றங்கள் இனிமேதான் விறுவிறுன்னு நடக்கும். ஸோ கண்டிப்பா நானும் அதை எதிர்நோக்கி இருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி நன்றி. தேங்க்யூ. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா சென்னை சில்க்ஸ். ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.